லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வணக்கம். செய்திச் சுருக்கம். 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. கோவளம் வருகிறார் அமித்ஷா. மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்பாட்டில் 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் 2 நாட்கள் நடக்கிறது. இதில் தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக முதல்வர் சிவக்குமார், கேரள முதல்வர் சதீஷன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையேற்கிறார். 6 மாநில தலைமைச் செயலர் மற்றும் பல்வேறு துறைகளின் IAS அதிகாரிகள் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் தென் மாநிலங்கள் சார்ந்த நதிநீர் பங்கீடு, எல்லை விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் பற்றி விவாதிக்கப்பட உள்ளன. மாநாட்டினிடையே காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம் குறித்து கர்நாடக முதல்வர் சிவக்குமாருடன் முதல்வர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிகிறது. இதில் பங்கேற்பதற்காக அமித்ஷா இன்று இரவு டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் சென்னை வருகிறார். அங்கிருந்து மாநாடு நடக்கும் நட்சத்திர விடுதிக்கு செல்கிறார். அங்கு முதல்வர்களுடனான இரவு விருந்தில் பங்கேற்கிறார். நாளை மாநாட்டில் பங்கேற்ற பின் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு டெல்லி செல்கிறார். தமிழகத்தில் தொழில் துவங்க 21 நாட்களில் ஒப்புதல். சட்டம் இயற்ற அரசு முடிவு. தமிழகத்தில் தாவேக அரசு அமைந்த நிலையில் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் பணியில் தொழில்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக 21 நாட்களில் ஒப்புதல் தரப்படும் என நிறுவனங்களிடம் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் சில துறைகள் ஒப்புதல் அனுமதி தர தாமதம் செய்கின்றன. இதனால் முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே 21 நாட்களில் தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் சட்டப்பூர்வ காலக்கெடு நிர்ணயிக்கப்பட உள்ளது. இதன் வாயிலாக ஒரு விண்ணப்பத்திற்கு 21 நாட்களுக்குள் ஒப்புதல் தராவிட்டால் அந்த ஒப்புதல் தானாகவே வழங்கப்பட்டதை உறுதி செய்ய சட்டம் இயற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான சட்ட முன்மொழிவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. 3வது குழந்தைக்கும் ஓராண்டு மகப்பேறு விடுப்பு. தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக சட்டசபையில் நேற்று மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடந்தது. MLA-க்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் சரத்குமார் பதிலளித்து பேசினார். அத்துடன் தனது துறைக்கான புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். தமிழக அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கும் அரசாக உள்ளது. திருமணமான அரசு பெண் ஊழியர்களுக்கு முதல் 2 குழந்தைகளுக்கான மகப்பேறு விடுப்பு 365 நாட்களும், 3வது குழந்தைக்கு 12 வாரங்கள் இதுவரை வழங்கப்பட்டு வருகின்றன. இனி தமிழக அரசில் பணிபுரியும் பெண் ஊழியர்களின் 3வது குழந்தைக்கும் மகப்பேறு விடுப்பு 12 வாரங்களிலிருந்து 365 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். காலியாக இயங்கும் பஸ்கள் தற்காலிக நிறுத்தம். போக்குவரத்து கழகம் ஐடியா. தமிழகம் முழுதும் போக்குவரத்து குறைவாக உள்ள நாட்களில் குறைந்த வருவாய் ஈட்டும் அரசு பஸ் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்த போக்குவரத்து கழகங்கள் திட்டமிட்டுள்ளன. இதன் மூலம் வருவாயை அதிகரிப்பதுடன் டீசல் செலவை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அனைத்து மண்டலங்களில் பஸ் சேவையை குறைப்பதற்கான முன்மொழிவுகள் பெறப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக விழுப்புரம் மண்டலத்தில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் 136 புறநகர் பஸ் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து குறைவாக உள்ள செவ்வாய், புதன், வியாழனில் தற்காலிகமாக சேவைகள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் எரிபொருள் செலவு கணிசமாக குறைகிறது. உள்ளூர் திருவிழாக்கள், பண்டிகைகள், முகூர்த்த நாட்களில் பயணியர் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் தேவைக்கேற்ப சிறப்பு பஸ்களை இயக்கவும் போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து CITU தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகையில், கிராமப்புறங்களில் மாணவர்கள், தினசரி வேலைக்கு செல்வோர் உள்ளிட்டோர் அரசு பஸ் சேவையை முழுமையாக நம்பியுள்ளனர். வருவாய் குறைவாக உள்ளது என்பதற்காக நிறுத்தப்பட்டால் அரசின் சேவைக்கும் தனியாருக்கும் என்ன வித்தியாசம் என்றனர். அதிகாரிகள் கூறுகையில், அதிக பஸ் சேவைகள் உள்ள வழித்தடங்கள், தனியார் போட்டியில்லாத வழித்தடங்களை தேர்ந்தெடுத்து அதில் குறைவான வருவாய் உள்ள அரசு பஸ் சேவைகள் மட்டுமே நிறுத்தப்பட உள்ளன. இது போக்குவரத்து கழக செயல்திறனை மேம்படுத்துவதற்கான தற்காலிக நடவடிக்கை என்பதால் மக்களை பாதிக்காது என்று தெரிவித்துள்ளனர். மேகதாது அணை, கர்நாடகா விடாப்பிடி. திருத்தப்பட்ட திட்ட அறிக்கை சமர்ப்பிப்பு. முக்கிய அம்சங்கள்.
கர்நாடகாவில் மேகதாது என்ற இடத்தில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக 2019 மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு 9,000 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு சமர்ப்பித்தது. இந்த திட்ட அறிக்கையை நிராகரித்து விட்டதாக சமீபத்தில் பார்லிமென்ட்டில் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இச்சூழலில் திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் கர்நாடக அரசு தற்போது சமர்ப்பித்திருக்கிறது. மத்திய அரசு கேட்டிருந்த கேள்விகளுக்கு அதில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக கர்நாடக எல்லையான பில்லிகுண்டுலுவில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது அணை கட்டப்படுகிறது. அணை கட்டுவதற்காக 12,200 ஏக்கர் வனப்பகுதி பயன்படுத்தப்படும். அதற்கு மாற்றாக வனத்துறைக்கு வேறு இடங்களில் நிலம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. எத்தனை மரங்கள் வெட்டப்படும் என்று மத்திய அரசு கேட்டிருந்த நிலையில் வனத்தில் உள்ள 8,90,000 மரங்கள் வெட்டப்பட்டு அணை கட்டப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணையில் 64 TMC வரை நீர் சேமிக்கலாம். அந்த அணை மூலம் 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. முந்தைய திட்ட அறிக்கையில் பெங்களூரு குடிநீர் தேவைக்கு 4.75 TMC குடிநீர் தேவை என குறிப்பிடப்பட்டிருந்தது. திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையில் மக்கள் தொகை பெருக்கத்தை காரணம் காட்டி 6 TMC தண்ணீர் தேவை என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வரும் 19ஆம் தேதி தென் மாநிலங்களின் முதல்வர்கள் மாநாடு தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. அத்துடன் தமிழக மற்றும் கர்நாடக முதல்வர்கள் தனியாகவும் சந்தித்து பேச உள்ளனர். இச்சூழலில் மேகதாது அணை தொடர்பாக திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசுக்கு சமர்ப்பித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 3 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல் மற்றும் திருச்சியில் இன்று பலத்த காற்றுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை, இரவு நேரங்களில் இடி, மின்னலுடன் லேசான மழை பெய்யலாம் எனவும் வானிலை மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் படை மீண்டும் தாக்குதல். அரபு நாடுகளில் பதற்றம். ஈரான், அமெரிக்கா நாடுகள் இடையிலான போரால் மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவியது. இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலில் ஈடுபட்டதால் மேற்காசிய நாடுகள் கடும் பாதிப்பை சந்தித்தன. கடந்த ஜூனில் நடந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் நேற்று முன்தினம் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தியது. துபாயில் தேசிய அவசர நிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களில் சைரன் ஒலி மற்றும் பலத்த வெடிச்சத்தம் கேட்டது. தங்கள் நாட்டின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் 2 ஏவுகணைகள் கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு உறுதி செய்துள்ளது. அரபு நாடுகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.